மக்களே வணக்கம். நான் உங்க ஜேபி பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேக்கிங்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் தேவை. இதை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஹார்ட்வேர் ஷாப்லேயே வாங்கிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சு எடுத்துக்கோங்க. இது நீங்கள் ரெடிமேட் ஷர்ட்ஸ் வாங்கும்போது அதுக்குள்ளே வச்சு பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்டெப் 1 என்னன்னா, நீங்கள் இந்த ஸ்பாஞ்சை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக நீங்கள் இந்த மாதிரி பிச்சு போடணும். நீங்கள் எவ்வளோ சின்ன சின்ன பீஸாக பிச்சு போடுறீங்களோ அவ்வளோ அது நேச்சுரலாகவும் ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும். கிராஸோட சைஸும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நான் யூஸ் பண்ணது சிந்தட்டிக் ஸ்பாஞ்சுனால இது பிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. நீங்கள் சிந்தட்டிக் ஸ்பாஞ்ச் இல்லாமல் வேறு ஏதாவது காட்டன் இல்லைன்னா வேறு ஏதாவது மெட்டீரியல் ஸ்பாஞ்சு கிடச்சிதுன்னா அதை வச்சு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கை வலி இருக்காது. இந்த மாதிரி அந்த ஸ்பாஞ்ச் ரொம்ப குட்டியாக வர அளவுக்கு எல்லா ஸ்பாஞ்சையும் நீங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நீங்கள் பிரித்து போடணும். அடுத்தது டார்க் க்ரீன் அக்ராலிக் பெயிண்ட் வாங்கிக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஃபுல்லாக கொட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கோங்க. அதை அந்த டப்பாவில் ஊற்றிக்கோங்க. பெயிண்ட் ஸ்பாஞ்சில் ஓட்டுறதுக்காக நாம் அதோட கம்மை சேர்த்திக்கலாம். அப்புறம் கம்மு தண்ணி பெயிண்ட் மூணுமே சேர்ற அளவுக்கு நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலக்கும் போது உங்களுக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கலக்கிக்கோங்க. நம்ம கலக்கிறதுக்கான டெக்ஸ்டர் வந்ததுக்கப்புறம் நான் பிச்சு வச்சுருக்க ஸ்பாஞ்சு அதுக்குள்ளே போட்டு நல்லா நினைகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பாஞ்சில் பெயிண்ட் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நாம் அந்த ஸ்பாஞ்சை எடுத்து நல்லா புழிஞ்சிக்கலாம். அதில் இருக்கிற மிச்சம் இருக்க பெயிண்ட் எல்லாம் ட்ரெயின் ஆகிற அளவுக்கு நல்லா புழிஞ்சிக்கோங்க. அப்போ தான் அதில் மிச்சம் எந்த பெயிண்ட்டும் இருக்காது. சீக்கிரமாக அப்போ தான் காயும். நல்லா புழிஞ்சதுக்கப்புறம் அதை ஒரு நியூஸ் பேப்பரில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்பாஞ்சு ஒட்டாது. ஏன்னா நம்ம அதில் கம் சேர்த்துருக்கிறதுனால ஸ்பாஞ்சு எப்போதுமே ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் பிச்சு வச்சிருக்க எல்லா ஸ்பாஞ்சுக்கும் பண்ணுங்கள். நான் என்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்பாஞ்சும் செஞ்சு முடிக்கிறதுக்கு 1.5 க்ளூ பாட்டிலும் 1.5 பெயிண்ட் டப்பாவும் தேவைப்பட்டுச்சு. அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்ச் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பெயிண்ட்டையும் கம்மையும் வாங்கிக்கோங்க. அளவுதாங்க. நீங்கள் இருக்கிற எல்லா ஸ்பாஞ்சையும் காய வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஆர்டிஃபிஷியல் கிராஸ் ரெடி. இதை நீங்கள் செய்கிற ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.